ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மெஹந்தி கிளாஸில் இன்றைக்கி பார்ட் 1ல் எப்படி ஹோம்மேடாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மெஹந்தி கோன் மேக் பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த கோன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பேசிக்காக இப்போ நம்ம நார்மலாக கைக்கு வைக்கிற மெஹந்தி கோன் வாங்கினோம் அப்படின்னா அது வைக்கிறதுக்கு செவந்து ஸோ அது நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கோன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றப்ப அது வந்து ப்ராக்டிஸ் மட்டும்தான் ஆகும். இதுக்கு ஸ்டெயின் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. ஸோ அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு அழிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி அதுதான் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு எசென்ஷியல் ஆயில், நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஆல்மண்ட் ஆயில் எடுத்துருக்கேன். இது வந்து உங்கள் ஆப்ஷனல் தான். ஆப்ஷனல் மீன்ஸ் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில் ரெண்டில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹென்னா பவுடர், ஹோம்மேடாக மேக் பண்ண ஹென்னா பவுடர். அடுத்து வந்து கப்பில் கொஞ்சம் சுகரு, 3 டீஸ்பூன் சுகர், அப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி இதை வச்சு தான் நம்ம வந்து மெஹந்தி கோன் மேக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஹோம்மேடாக அரைச்சி வச்சுருக்கோங்க ஹென்னா பவுடர். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. நான் அதில் ஆல்ரெடி சுகர் போட்டிருக்கேன். இருந்தாலும் வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் கோனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு உங்களுக்கே கரெக்டாக அதை கொட்டை உங்களுக்கே கரெக்டாக போது இவ்வளோ அளவுன்ற மாதிரி உங்களுக்கே தெரியும். இப்போ அதில் நல்லா சுகரை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுகர் வந்து வேணுன்றவங்க அதை பவுடராக அரைச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இருந்தாலும் நாங்கள் அப்படியே தான் போடுவோம். ஸோ வேணுன்றவங்க கூட அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹென்னா பவுடர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வேணுன்றவங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. ஹென்னா பவுடர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த துவையல் கன்சிஸ்டன்சி அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி வரணும். ஹென்னால நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஊற்றணும் அப்படின்ற மாதிரி அளவு தெரியும். பட் பிகினராக இருக்கவங்க நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஹென்னா கோன் வந்து மேக் பண்ணுறது ஈஸி தான், இருந்தாலும் வந்து அது கரெக்டாக வந்து வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கோனை மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி துவையல் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது இன்னும் கூட நல்லா பவுடரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடியில் அப்படியே இந்த மாதிரி இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுருங்க. ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஒரு கோன் கிட்ட மேக் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் இப்போ வந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு இதிலே சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு மெஹந்தி கோனுக்கு 20 கிராம்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஹென்னா பவுடர் மிக்ஸ் பண்ணி எல்லாம் வெயிட் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து 40 கிராம்ஸ் அப்படின்னு வருதுன்னா அப்போ நீங்கள் அதை வச்சு 2 கோன் மேக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஹென்னா ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் அடுத்தடுத்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யார் பார்க்குறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நேம் கூட கமெண்ட் பண்ண வேணாம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்னு போடுங்க. அப்போ தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஆயில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நியூவாக வாங்கின ஆயில் தான். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும்.
இது நீங்கள் வந்து ஒன் டே வேணுன்றவங்க ஒன் டேவும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஒன் டே வரைக்கும் என்னால் இருக்குமே, எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்றவங்க இப்போயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஸோ இப்போ நான் வந்து இது ஒன் டே கழித்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஒன் டே கூட உங்களுக்கு தேவைப்படுது. ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ்க்கே டை ரிலீஸ் ஆயிரும். டை ரிலீஸ்னால் இந்த இடத்ததெல்லாம் சுற்றி ஆரஞ்சு கலரில் லிக்விட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் மெஹந்தி கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவே வந்து நார்மலாக நம்ம மெஹந்தி பவுட்ரு யூஸ் பண்ணால் ஸ்டெயின் கரெக்டாக கிடைக்காது. மருதாணின்றப்போ மருதாணி சவக்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் தான் அது ஆல்ரெடி இருக்கும். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் வீட்லேயே யூக்கலிப்டஸ் ஆயில் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்றவங்க மருதாணியவே பவுடரும் அரைச்சி கூட நீங்கள் இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரிடலுக்கும் யூஸ் பண்ணலாம், கைக்கு வந்து செவக்கிறதுக்கு போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டுமே தான் ஆப்ஷனல். வந்து நீங்கள் வந்து ஹென்னா பவுட்ரு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், மருதாணி பவுட்ரு யூஸ் பண்ணிங்கன்னா அது பிரிடலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருலாம். ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சு எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து உங்களுக்கு 2 ஹார்ஸ் வந்து டை ரிலீஸ் ஆகிட்டோம். எனக்கு ஃபஸ்ட்டே டை ரிலீஸ் ஆகிடுச்சு, அதனால தான் நான் வந்து 2 ஹார்ஸ் கிட்டலாம் வெயிட் பண்ணல. ஸோ வீடியோ பர்பஸ்க்காகவும் நான் ஒரு நாள் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்கி கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்ருந்தேன். இந்த ஒரு வீடியோவில் எப்படி வந்து ரோல் பண்ணுறது, பேப்பரெலாம் ரோல் பண்ணுறதுன்ற முதற்கொண்டு எல்லாமே சொல்லிடுவோம். எனக்கு இது புரியலை அப்படின்னா நம்ம தனித்தனியாகவும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதையும் பார்த்து கூட கற்றுக்கலாம். நம்ம ஏன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணோன்னா, ஆல்ரெடி எப்படி பிரேஸ்லெட் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. சரி இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நம்மளுக்கு தான் ஹென்னால் எல்லாமே தெரியுமே, நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணி போடக்கூடாதுன்ட்டு இதை ட்ரை பண்ணேன். ஸோ இதுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து கிளாஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலர் விட்டே இருங்க. இப்போ வந்து மெஹந்தி கோன் மேக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கோன்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. இதை இந்த சைடில் பிடிச்சி நல்லா ரோல் பண்ணி விட்டுருங்க. ஸோ ரோல் பண்ணிட்டு இங்கே டேப் போடுங்க. இங்கே டேப் போட்டு நல்லா இப்படி ஒட்ட வச்சுருங்க. அடுத்து இந்த ஒரு டேப்பு, இங்கே ஒரு டேப், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் மெஹந்தி கோன் மேக் பண்ணோம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த கோனுக்கு வந்து மாற்றிடலாம். இதுக்கு ஸ்டாக்கிங்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ அதனால் இதெல்லாம் நான் யூஸே பண்ணல. இது வந்து நிற்காம நீ ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஏர் ஃபார்ம் ஆகாமல் நல்லா நீட்டாக. நான் எதுலாம் வச்ச வீடியோ இருக்கு. காம்பஸில் கட் பண்ணுறப்ப பாஸ் பண்ணிவிட்டுரு. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு கத்திரிக்கோள் கூட வாங்க மாட்டானுங்கன்னு கேட்பானுங்க. இதை புடி. அதுக்கு மேலே இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லேயர் எடுத்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி ஒட்ட வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோன் மேக் பண்ணுறதுனால உங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு சேல்ஸ் பண்ணலாம். ஒரு 10 ருபீஸ்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இது நல்ல ஒரு இன்கம்மை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ வந்து நல்லா எந்த சைடும் மெஹந்தி கோன் வெளியே வராத அளவுக்கு நம்ம லாக் பண்ணி விட்டுருமா.
உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி வச்சுப்பாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து வெளியே வருது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டேப் எடுத்து சைடில் நம்மளாம் லாக் பண்ணி விட்டுலாம். டேப் போட்டு ஐ மீன் அந்த பேக் சைடு வந்து இந்த டேப் போட்டு நல்லா இப்படி இழுத்து ஃப்ரண்ட் சைடு கொண்டு வந்து இப்படி ஒரு ரோல் பண்ணிவிட்டு அகைன் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு கட் பண்ணி விட்டுருந்தா போதும். ரொம்பவே அட்லீஸ்ட் அப்பயும் வெளியே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேப் போடுறது எதுவும் மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டு சைடு பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு டேப் போடுறதே உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, எனக்கு பாருங்கள் இப்போயே ஓப்பன் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறது இந்த வீடியோவிலே சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டெப் வந்து திரும்பவும் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு கோனில் மேக் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி என்ன வந்து ஊற்றி வச்சுருங்க, அந்த ரோல் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ வந்து டேப் வந்து கொஞ்சம் ஸோ இப்போ அதே மாதிரி டேப் போட்டாச்சு. இப்போ எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மடிச்சிருங்க, அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணிடுங்க. இப்போ இதை இப்படி ட்விஸ்ட் பண்ணிகிட்டே போங்க. அடுத்து இப்படி கொஞ்சம் மடிச்சுட்டு இப்படி கொஞ்சம் மடிச்சுக்கோங்க. அடுத்து இதை வந்து கீழே கொண்டு வந்துடணும். இது பேக் சைடில் டேப் ஒட்டிக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். விட்டேன். அடுத்து இந்த இங்கேயும் வந்து நல்லா டேப் போட்டு விட்டுருங்க. காம்பஸில் ஏன் நாங்கள் போடுறோம் அப்படின்னா அங்கே கரெக்டாக வந்து டேப்புக்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து அது கட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நம்ம கத்திரிக்கோலெல்லாம் கட் பண்ணுறோம் அப்படின்றப்போ அது வந்து டேப் நல்லா ஒட்டிடும். ஸோ அதனால் காம்பஸ் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் காம்பஸில் வந்து கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு. அவ்வளோதான், நம்ம ஒரு ப்ராக்டிஸ் கோன் ஒன்று மேக் பண்ணியாச்சு. ஸோ இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லாயிருக்காங்க, எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க நான் பார்க்கணும். ஸோ அதுக்காகவாது கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் நேம்லாம் கமெண்ட் பண்ண வேண்டாம், சும்மா ஒரு எமோஜியாவது வந்து பண்ணிவிடுங்க. ஏன்னா இங்கே நிறையா வியூஸ் கிட்ட போகும் ஹென்னாக்கலாம். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து பண்ணி வச்சுங்க. ஸோ நாங்கள் வந்து அதை பார்த்துட்டு ஸோ இத்தனை பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, இத்தனை பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த கோனு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறத நல்லா இப்படி ரிலீஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ உங்களுக்கு பார்க்க நல்லாவே தெரியும், டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்குது ஈஸியாக போடுறதுக்கு. ஸோ இதை நீங்கள் நோட் புக்லேயும் போட்டுக்கலாம். எனக்கு ஹென்னா கோன் மேக் பண்ண தெரியும், ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோவே போட்டேன். இது நீங்கள் ஃப்ரண்ட் சைடு மட்டும் இல்லாமல் பேக் சைடு கூட இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு நான் வந்து வீடியோ எண்டில் நான் செஞ்ச ஹோம்மேட் பிரிடல் கோனோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்ட்டு மெஹந்தி ஒருத்தவங்களுக்கு போட்டு விட்டேன். ஸோ அது வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட் பின்னில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்குது மெஹந்தி கோன்னு. ஸோ இது வந்து ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணுறப்ப நல்லா ரிசல்ட்டாக இருக்கும். செவக்கவும் செவக்காது. அதுவும் இல்லாமல் இதை நீங்கள் செஞ்சு சேல்ஸ் பண்ணலாம். சேல்ஸ் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும் லாபம். ஸோ இப்போ நான் போட்டு காமிச்சிருக்கேன், உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறப்ப, ரிசல்ட் நல்லாவே இருக்கும்.
அடுத்து வந்து மெஹந்தி டிசைன்ஸ்லாம் எப்படி போடுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் உங்ககிட்ட வந்து இந்த யூஸ்ஃபுல் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.